இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தமில்லாத ஒருத்தன் அதை படமாக எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனால் அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம், எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட வெட்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன், ஒரு காலத்துல 1950 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி. சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில படம் எடுக்கிறாங்க, கதை இல்ல. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்ல, ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனா கதை இயக்கக்கூடிய இயக்குனர் பெரிய நடிகர் வர்றதில்லை. அதான் இங்க பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது 2018 காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகளில். ஐயா வைகோ போல பேசுவேன், கலைஞர் ஐயா போல பேசுவேன், கமலஹாசன் போல பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புடைய சின்ன வயசுலேருந்து பண்ணுறது. இப்போ மேடைகளில் நான் ஐயா வைகோ போல பேசுறது அண்ணன் கூட கண்டிப்பாக டேய் யாரை வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகனை பேசாத அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு தாயின் கூட எல்லாரும் நேசிப்பார் இல்லையா, அதனால பேசக்கூடாதுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், களவாணித்தனமா எங்கள் அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூப்பியா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நைய புடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ அவர் கூப்பிட்டானே சேனல் சரியா போக மாட்டேங்குது, நம்ம 2 பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணுவேன், நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்போ வீட்டு பக்கத்தில் உறையூர்ல அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதில் போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்க வைகோ மாதிரி நல்லா பேசுறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க. ஒரு சேனல்ல ஒரு 2-3 காணொலி தான் வெளியிட்டு இருக்காங்க. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கே போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் இருக்கு, டீசர், அதுக்கு ப்ரோமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்க ஆளுங்க அப்புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இதை விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிட்டு இருக்கான். போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே விடுவேன், அவன் எங்கடா இருக்கான் வர சொல்றான். மதுரைக்கு போனா செந்தமிழ் பைந்தமிழ் அவனானூறு புறநாறு 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ பம்படியா சிக்கிருக்கமே, ஜூல நாட்டு மாதிரி ஆகி போச்சான்னு ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யடா அப்படின்னாரு. முதல் காணொலி நீக்கி வச்சிட்டாரு. முடிஞ்சா சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்போ அவர் அதுக்கப்புறம் அப்புறம் வேற காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத, அண்ணன் திட்டாத காணொலிகளா போட ஆரம்பிச்சோம். அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போகடான்னாங்க. அப்போ அவர் கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு. அப்புறம் நான் அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பிச்சேன். சாட்டை என்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும், அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததுல என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு மிகப்பெரிய பண்பு உண்டு. நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கியூரியாசிட்டி இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல. நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்ல. அதுல 2 பேருக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு 3 மாசத்துல சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த கருத்தை மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செஞ்சிருந்தா ஆகச்சிறந்த வரலாற்றை, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல, இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டும். சகோதரன்